நீரிழிவு நோயால் விமான பயணம் தடைப்பட்ட பெண்மணிக்கு சவுதி அரேபியா மேற்கு மண்டல NRTIE திமுக மேற்கு அயலக அணியின் உதவியால் தாயகம் திரும்பினார். சென்ற ஜூன் மாதம் இறுதியில் உம்ரா கடமைகளை செய்ய 150 பேர் கொண்ட குழு வந்திருந்தார்கள். இதில் வேலூர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இந்திய முஸ்லிம் லீக் அமைப்பின் துணைத் தலைவரும் வக்ஃப் துறையின் முன்னாள் தலைமை நிர்வாகியுமான உயர்திரு அப்துல் ரஹ்மான் MP அவர்களும் கலந்து கொண்டு தாயகம் திரும்பினார்கள். சென்னை செல்ல ஜூலை 3ஆம் தேதி அதிகாலை புறப்படும் நேரத்தில் அந்த குழுவில் வந்திருந்த 65 வயது பெண்மணி திருமதி ஆபிதா பேகம் அவர்கள் நீரிழிவு நோயின் தாக்கத்தால் வலது கால் வீங்கி பயணம் செய்ய முடியாமல் போக அவருடைய மருமகன் ராஜா முகமது அவர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் அவர்களும் சவுதி அரேபியா மேற்கு மண்டல NRTIA-வின் துணை அமைப்பாளர் தஞ்சை லயன் ஜாகீர் ஹுசைன் அவர்களுக்கு ரியாத் தமிழ் சங்கத்தின் முன்னாள் தலைவர் பரங்கிப்பேட்டை பக்ருதீன் இப்னு ஹம்தான் மூலம் அவசர உதவி கோரப்பட்டு மக்கா அல் நூர் மருத்துவமனை சென்று அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடுகள் செய்து 7 நாட்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சைக்கு பிறகு திருச்சிக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். மெக்காவில் ஹசன் பருத்தி வீரன், அல்ஹுதா உம்ரா சர்வீஸ் மசூத் ஹாஜியர் மற்றும் நிர்வாகத்தினர் மருத்துவ நடவடிக்கைகள் ஆகியவற்றிற்கு உறுதுணையாக இருந்தார்கள். தாயகத்திலிருந்து தேவையான ஆலோசனை வழங்கிய NRTIA மேற்கு மண்டல அமைப்பாளர் எழில்மாறன் அவர்களுக்கும் உடன் இருந்து உதவிய துணை அமைப்பாளர் தஞ்சை லயன் ஜாகீர் ஹுசைன் அவர்களுக்கும் NRTIA அமைப்பின் முகமது உமர் ஆகியோருக்கு குடும்பத்தினர் நன்றியை தெரிவித்துள்ளார்கள்.